ஸ்நானம் பண்ணும்பொழுது கூட சுவாமி பேரை சொல்லிட்டே இருப்பா தெரியுமா. ஒரு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு கூட ஸ்நானம் பண்றவா நிறைய பேர் இந்த நம்ம இப்ப இந்த சபரிமலை சீசன்ல கூட பார்க்கலாமே. இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா என்று சொல்லிக்கொண்டே சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அந்த இறைவனினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே குளிப்பவர்களை, ஸ்நானம் செய்பவர்களை நம்ம பார்க்கிறோம் தானே. அப்படி ஸ்நானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு குளிர் தெரிவதே இல்லை. அதுவும் இந்த மார்கழி பனியிலே, இந்த குளிர்காலத்திலே ஒரு குளிர்ந்த நீரிலே, ஒரு பச்சை தண்ணியில ஸ்நானம் பண்ணும் பொழுது கூட அந்த குளிர் என்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை தானே. ஆக எந்த பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் தாராளமாக இறை நாமங்களை நாம் சொல்லிக்கொண்டே செய்யலாம். அதற்கென்று தனியாக விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், சுவாமியை நம்முடைய மனதிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும். நம்முடைய மனசுக்குள்ளாக அந்த இறை சிந்தனையோடு அந்த இறை நாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, புகைவண்டி பயணமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பிரயாணம் பண்ணும் பொழுது தாராளமாக இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம்.